ஆணவத்தில் ஆட்டத்தை இழந்த இந்தியா கப்கேக் விளம்பரம் உண்டாக்கிய சர்ச்சை, விவாதங்கள், விமர்சனங்களின் எதிரொலி. 2026 T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் இடையிலான போட்டிக்கு முன்னதாக விளையாட்டு தொடர்பாக தனியார் விளையாட்டு தொலைக்காட்சி தன்னோட எக்ஸ் பக்கத்தில் தென்னாப்பிரிக்கா அணி ரசிகரும் இந்திய அணி ரசிகரும் ஒரு கப்கேக்கை எடுக்க முயற்சிப்பதாகவும் தென்னாப்பிரிக்கா ரசிகருக்கு அந்த கப்கேக் கிடைப்பதாகவும் சித்தரிக்கப்பட்ட விளம்பரத்தை வெளியிட்டது. கடந்த 2024 உலகக்கோப்பை தொடரை நாங்களே வென்றோம், அதே போல நடப்பு சூப்பர் 8 தொடரையும் நாங்களே வெல்வோம், வரலாற்றை மீண்டும் நினைவூட்டுவோம், ஆகையால் இந்த கப்கேக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என இந்திய ரசிகர் கூறுவது போல காட்சிகளும் அமைந்துள்ளது. இதை கேட்ட தென்னாப்பிரிக்கா ரசிகர் கப்கேக்கை சாப்பிட முடியாமல் மூச்சு திணற உடனே போட்டிகளில் சொதப்புபவர்கள் என்ற சோக்கஸ் வார்த்தையை பயன்படுத்தி இழிவுபடுத்துவது போன்றும் விளம்பரம் காட்சியமைக்கப்பட்டிருந்தது. போட்டிக்கு முன்பு இந்திய ரசிகர்களால் கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டு அதிகளவு பகிரப்பட்டாலும் விளம்பரம் வெளியான சில நாட்களில் நடைபெற்ற போட்டியில் இந்திய அணி தென்னாப்பிரிக்காவிடம் 76 ரன்கள் வித்தியாசத்தில் ஆல் அவுட் ஆகி பெரும் தோல்வியை சந்தித்தது. இதனால் அந்த விளம்பரம் மேலும் விமர்சனத்திற்கும் விவாதத்திற்கும் உள்ளாக்கியது. அதைத் தொடர்ந்து கடும் விமர்சனங்கள் மற்றும் எதிர்ப்புகளை சந்தித்த விளம்பரத்தை அந்த நிறுவனம் தனது அதிகாரப்பூர்வ பக்கங்களிலிருந்தும் நீக்கியது. மேலும் தென்னாப்பிரிக்கா அதிபர் சிரில் ராமபோசாவின் செல்ல பெயரான கப்கேக்கை இழிவுபடுத்தும் விதமாகவும் தென்னாப்பிரிக்கா அணியை பலவீனமாகவும் சுலபமாகவும் வெல்லக்கூடிய அணியாகவும் விளம்பரத்தில் சித்தரித்தது மலிவான செயல் என கடும் கண்டனங்களும் எதிர்ப்புகளும் எழ வழிவகையும் செய்துள்ளது. இது போன்ற விளம்பரங்கள் விளையாட்டின் கண்ணியத்தையும் குறைப்பதாகவும் தேவையற்ற ஆணவத்தை காட்டுவதாகவும் இருதரப்பு ரசிகர்களும் தங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டும் வருகிறார்கள். விளையாட்டை விளையாட்டாக பார்க்க வேண்டும் என்பதை அனைவரின் நோக்கமாக இருக்கும் சமயத்தில் ஒரு விளம்பரம் தேவையற்ற பல்வேறு விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் வழிவகை செய்து வருகிறது.